கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜெபிக்க போகிற இந்த அக்னிமயமான அற்புதமும் அதிசயமுமான பரிசுத்த ஆவியின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பல அற்புதங்களை நடப்பிக்கும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை நீங்கள் காணும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உங்களை ஜெபிக்க வைக்கும் நல்ல துணையாளராய் பரிசுத்த ஆவியானவரே கூட இருந்து இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த அற்புதங்களின் ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வரும் பொழுது, உங்கள் மீது அவர் வரும் பொழுது, ஒரு மனிதன் மீது இந்த பரிசுத்த ஆவி என்கிற அக்னிமயமான ஆவியானவர் விடுதலையின் ஆவியாய் அவர் இறங்கி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அது மாற்ற முடியும். நிச்சயமாய் இந்த உலகத்திலே தேற்றரவே இல்லாத, ஆறுதலே இல்லாதவர்களுக்கும் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும், எப்படி ஒரு ஜெயம் கொள்ளுகிற வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அறியாது தெரியாது இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அல்லது ஒருவேளை எல்லாம் அவர்களுக்கு நிறைவாய் இருந்தாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு அந்த கர்த்தர் கொடுக்கிறது போன்ற அற்புதமான சமாதானமும் சந்தோஷமும், அந்த மெய்யான சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரோ நமக்கு வேறொரு தேற்றவாளனாக நம்மோடே என்றென்றுமாய் நம்மோடே இருக்கிற, நமக்குள்ளே வாசம் செய்கிற ஒரு அற்புதங்களின் ஆவியானவராய் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதினால், உங்களுக்குள்ளே வாழுகிறதினால் நிச்சயமாகவே கர்த்தரை, இப்படிப்பட்ட கர்த்தரை உங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியாய் இருக்கிற நீங்கள், அவரையே உங்களுக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமாய் இருக்கிற நீங்கள் பாக்கியசாலிகள் என்று சங்கீதம் 33:12 சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியின் மகிமை உங்களை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பாக்கியமுள்ள ஜனமாய், உலகத்தில் ஊர்ல சொல்றது போல இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், இவர்கள் லக்கி ஃபெல்லோஸ், இவங்கெல்லாம் எப்படி இப்படி ஆச்சரியமாய் அதிசயமாய் உலகபூர்வமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று உலகத்திலே ஆச்சரியப்படுகிறதை காட்டிலும் இந்த அற்புதமான ஆண்டவர், இந்த அற்புதமான தெய்வம் உங்களை நிச்சயமாய் எல்லார் கண்களுக்கு முன்பாக இந்த உலகபூர்வமான ஆசீர்வாதங்களோடு, மேன்மையும் மகிமையுமான பரலோக பொக்கிஷங்களோடு, பரலோக வாழ்க்கையோடு உங்களை, அந்த நித்திய ஜீவனோடு உங்களை அலங்கரித்து ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 144:15 அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மண் பாண்டமாகிய நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய இருதயங்களிலே நாம் இந்த பரலோக பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் நிச்சயமாகவே பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த அற்புதமான சீர், அந்த சீர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த பரிசுத்த ஆவியாகிய விலையேற பெற்ற பொக்கிஷம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தினாலே இந்த அற்புதமான ஆவியானவரை உங்கள் இருதயங்களிலே பெற்றிருக்கிறீர்கள். இந்த உள்ளான மனுஷனை, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த உள்ளான மனுஷனாகிய ஆவியாகிய தேவன் நிச்சயமாய் உங்களை எல்லா நல்ல வழிகளுக்குள்ளும் உங்களை நடத்தி எங்கும் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் இவரே என்பதை மறந்து விடாதிருங்கள். எல்லா இடங்களிலும் உங்களை குறித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்கிறவர் இந்த அற்புதங்களின் ஆவியானவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கன்னியாகுமரி முதற்கொண்டு காஷ்மீர் வரைக்கும், இந்த ஒரிசா தேசம் முதற்கொண்டு மகாராஷ்டிரா வரைக்கும், தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டுமாய் நடந்து திரிந்து எங்களுடைய ஊழிய
ஊழியங்களை நிறைவேற்றி வருகிற காலங்களிலே நாங்கள் கண்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான காரியம் என்னவென்றால், இந்த அற்புதமான ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் பொழுது, ஆவியானவரால் நீங்களும் நானும் நடத்தப்படும் பொழுது, இந்த உலகத்திலே எந்த எதிர்ப்புகளும், எந்த சவால்களும், எந்த சேலஞ்சுகளும், எந்த அரசாங்கங்களும், எந்த அதிகாரங்களும், துரைத்தனங்களும் உங்களை நெருங்கவே முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இவரே உங்களை எங்கும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க செய்கிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, தேசம் எங்கிலும் நடந்து தெரிந்ததோடு பாருங்கள், ஆப்பிரிக்க கண்டத்திற்கு சென்று அங்கேயும் கென்யா, உகாண்டா, ருவாண்டா, எத்தியோப்பியா வரைக்கும் சென்று நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்ற, பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்தாரே. அங்கே எல்லாம் நாம் கண்டதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதங்களின் ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது எங்கும் எல்லா இடங்களிலும் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். மாற்றமே இல்லை என் தேவ பிள்ளைகளே. இவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராய் இருக்கிறார். இவரே வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறவராய், போதிக்கிறவராய் இருக்கிற நல்ல போதகராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவர் போதிக்கிறது போலவே இந்த உலகத்திலே எவரும் உங்களுக்கு போதிக்க முடியாது. ஐயா, நன்றாக கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால் நடைபோடுகிறவர்களாகவும் கூட்டங்களிலே நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண்கிற அதிசயமான ஊழியத்திலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறந்து விடாதிருங்கள். ஏதோ வெறும் பேச்சில் அல்ல, வெறும் செயல்களில், வெறும் பேச்சிலோ அல்லது வசனங்களிலோ மாத்திரமல்ல. பவுலடியார் சொன்னது போலவே எங்களுடைய பிரசங்கங்கள், எங்களுடைய சுவிசேஷம் வசனத்தோட மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியோடும், பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும், பரிசுத்த ஆவியோடு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னது போலவே நிச்சயமாய் இந்த அற்புதமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஆச்சரியமும் அதிசயமும் உடையதாய் மாற்றிவிடும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அப்படியே நீங்கள் ஒருவேளை ஒரு தனி அறையிலே இருந்தால், ஒருவேளை உங்களுக்கு முடியுமானால் 2 கரங்களையும் உயர்த்தி கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, உன்னதத்தில் இருந்து அந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது, அந்த ஆவி உங்களுக்குள்ளே இறங்கி வரும் பொழுது, உங்களுக்குள்ளே அந்த போடப்பட்ட அந்த மகிமையான அக்கினி, இதோ அக்கினியை போட வந்தே, அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நம்முடைய ஆண்டவரும் சொன்னாரே. அந்த அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரிய தொடங்கும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். உங்கள் சரீரத்தில் இருக்கிற கிரியை செய்கிற எல்லா வாதை, நோய், துன்பங்களும் மாறி போகும். ஐயா, இந்த அக்கினி, இந்த பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி பற்றி எரியும் பொழுது சந்தரபோ சக்கரமோ துருதரபா சந்துரு கபரதரபோ சதுருமாரதரதரபோ சக்கரபோ துருமரபதரபோ அது பற்றி எரிய நன்றாய் கவனியுங்கள். எரிய வாதை உங்கள் அருகாமையில் வர முடியாது. வாதை அப்பொழுதுதான் உங்கள் கூடாரத்தை அணுகாது. அப்பொழுதுதான் இந்த அக்கினி பற்றி எரிய அங்கே பிசாசுக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேறு என்ன செய்தாலும் பிசாசுக்கு இடம் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே கேளுங்கள். என் தெய்வமே, இந்த பரிசுத்த ஆவியை எங்கள் மீது ஊற்றும்படியாய், இந்த பரிசுத்த ஆவி என்கிற அக்கினியினால் எங்களை நிரப்பும்படியாய், அந்த அக்கினி இப்பொழுதே எனக்குள்ளே பற்றி எரியும்படியாய், தரமோ ககரா துரு சந்துரு பதரா தரமோ துரு சந்துரு கபரதரா தரமோ துரு சந்தர கபோரு கபரதரபோ. கைகளை உயர்த்தி பரலோக பொக்கிஷத்தை கேட்டு, என் தெய்வமே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஐயா, எங்கள் பக்கமாய் எந்த வாதை, நோய், துன்பமும் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி, எங்களுக்குள்ளே எந்த பிசாசுக்கும் இடமில்லாதபடி எங்களுக்குள்ளே நீங்க போட்ட அக்கினி பற்றி எரியட்டும். கேளுங்க, வாயத்திறந்து பற்றி எரியட்டும். எங்கள் வீடுகளிலே பற்றி எரியட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தெய்வமே, நீர் போட்ட அக்கினி பற்றி கக்கரமோ சந்துரு கபரதரபோ. இப்பொழுதே லார்ட், in the mighty name of Jesus, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஓ லார்ட், இப்பொழுதே அந்த அக்கினி பற்றி எரியும்படியாய், எல்லா பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்களை சுட்டெரிக்கிறதாய், எல்லா சாபங்கள்,
பரம்பரை சாபங்களை சுட்டெரிக்கிற, நிர்மூலமாக்குகிற, பரம்பரை சாபங்களின் கிரியைகளை அழிக்கிற அக்னியாய் இந்த அக்னி பற்றி எரியும்படியாய் சந்துருமா சந்துரு கபரதர சந்துரு கபரதரபு துருமதரதரபு சக்கரபு துருபதரபு இப்பொழுதே ஒரு தெய்வீக அக்னி, பரலோக அக்னி ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, கர்த்தருக்காய் இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியினாலே ஒரு புதிய பலம் உண்டாகட்டும். இவர்கள் பலனடைகிற இவர்கள் பலனடைகிற ஒரு அனுபவம் இப்பொழுதே இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒருவரும் ஏமாந்து போகாதபடி, ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஐயா இப்பொழுதே ஒரு பரலோக அக்கினி அவர்களை நிரப்பட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலகீன கட்டுகளுக்கு விரோதமாய் ஓ லார்ட், எல்லா பலகீனங்களிலும் உதவி செய்கிறவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே பலகீனத்தின் கட்டுகளை உடைக்கும்படியாய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து இப்பொழுதே கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து மக்கா சந்து ருக்கபரதரபு எந்த தொழிலிலே ஐயா, எந்த தொழிலிலே இவர்களுக்கு ஞானம் தேவைப்படுகிறதோ, எந்த வேலைகளிலே இவர்களுக்கு ஞானமும் புத்தியும் விவேகமும் தேவைப்படுகிறதோ ஐயா, எங்கே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே எங்கே இவர்களுக்கு கர்த்தர் ஓலார் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த பரலோக ஞானத்தை ஐயா இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் செய்கிற, ஊழியம் செய்கிற இடங்களிலே பரலோக ஞானத்தினால் இவர்கள் புதிய கிருபைகளை பெற்று, புதிய வாய்ப்புகளை, புதிய கான்ட்ராக்டுகளை, ஒப்பந்தங்களை, வேலைகளை பெற்று, பதவி உயர்வுகளை பெற்று பிள்ளைகள் எல்லாம் உயர எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளைப் போல, ஆமென், சுடர்களைப் போல கமரா சுந்துரு கபரதரபோ இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், எல்லா இடங்களிலும் எங்கும் ஓ மைட்டி காட் எங்கும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிறவரும், எங்களை தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் என்று எங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் என் அன்பு சகோதர சகோதரிகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கே இவர்களுக்கு விரோதமாக சதி சூனியங்கள் செய்யப்பட்டதோ, எங்கே இவர்களுடைய பணங்களுக்காக, இவருடைய செழிப்புக்கு விரோதமாக, பண வசதிகளுக்கும் வரவுகளுக்கும் விரோதமாக, தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் விரோதமாக எங்கே சதி சூனியங்கள் செய்யப்பட்டதோ அங்கே அந்த பகுதிகளிலே பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி வரும்படியாய், பரிசுத்த ஆவியின் மகிமை இறங்கி வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று வாசிக்கிறோமே, அப்படியாய் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். தரமா சந்துரு கபரதரா சதரபதுரு சகரகரபு சந்துரு மதரபு துருபதரபு ஒரு பெரிய விடுதலை மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். இன்று உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. என்றென்றைக்கும் எங்களோட இருக்கிறவரும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவருமாகிய எங்களுடைய உதவியாளரும் துணையாளரும் தேற்றரும் வாழாருமாகிய பரிசுத்த ஆவியானவர் ஐயா, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே இவர்கள் புது பலன் அடைந்து எங்கே இவர்கள் தொய்ந்து நசிந்து போயிருக்கிறார்களோ, எங்கே பலகீனப்பட்டு போயிருக்கிறார்களோ அந்த இடங்களில் இருந்து ஒரு புது பலன் உண்டாகும்படியாய் mighty God, கழுகுக்கு சமானமாய் திரும்ப இவர்கள் வயதை போல் மாறும்படியாய் சந்துருமாரா சந்துருக்கபரதரா சந்துருக்கபரதரதரபோ சரபோ சந்துருக்கமரதரதரதரதரபோ குர்குரு சந்துருக்கபரதரபோ இப்பொழுதே ஒரு தெய்வீக அக்கினி ஒரு தெய்வீக அக்கினி பற்றி எரியட்டும். தெய்வீக அக்கினி எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஒரு தெய்வீக அக்கினி பரிசுத்த ஆவியின் அக்கினி இவர்களை பலனடைந்து ஓமாரா சந்துருக்கபரதரபோ இவர்கள் சபைகளிலும் சங்கத்திலும் ஆமென் ஊரிலும் உலகத்திலும் இவர்கள் எங்கும்
கர்த்தருக்காய் பெரிய சாட்சிகளாய் வாழும்படியாய் ஒராராபு சந்துருமா சங்குரு கபன சந்துரு துருமா சந்துரு கபரதரபு துருமதரா. இந்த அக்கினி இவர்களை உயர உயர பறக்க செய்கிற அக்கினியாய் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சந்துருமா சக்குரு பரதரபு துரு கபரா. ஐயா, அந்த எகிப்தில் இருந்து புறப்பட்டவர்களை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், ஆமென், அவர்களை ஓ லார்ட் இளைப்பாற பண்ணினார் என்று வாசிக்கிறோமே. பள்ளத்தாக்குகளில் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல பத்திரமாய் அவர்களை நடத்தி வந்த ஆவியானவர், ஓ கர்த்தருடைய ஆவியானவர் இன்றும் ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்களுடைய பிள்ளைகளை குடும்பமாய் நடத்தி வரும்படியாய் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குடும்பமாய் இவர்கள் அற்புதங்களின் ஆவியானவரால் நடத்தப்படும்படியாய் மக்கா சந்து ரூபாரபரதரபோ இவர்கள் வாழ்க்கை பரிசுத்த ஆவியினால் முற்றிலுமாய் மாறி போகும்படியாய், மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஓ லார்ட் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஏசாயா 63:13-14 சொல்லப்பட்டிருக்கிறபடியே ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல என் தெய்வமே அந்த இஸ்ரவேல் தேவ ஜனங்களை நீர் அப்பா அவர்கள் எங்கும் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினீரே. அப்படியாய் ஒரு அபா சுந்துரு மதரபோ தரமதர சந்தரக்கபோ இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஐயா, இவர்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஒருவேளை கணவன் மனைவி எந்த பட்டணத்திலே, எந்த தேசத்திலே, எந்த அலுவலகத்திலே, எந்த தொழிலிலே, யாருக்கு அருகாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த வீடுகளிலே, எந்த ஹாஸ்டல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ என் தெய்வமே ஐயா, அவர்களை நீங்க நடத்தும்படியாய் ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அந்த ஜனங்களை அவர்கள் எங்கும் இடராதபடி அவர்களை ஆழங்களிலும் நடத்தி வந்த எங்கள் தெய்வம் ஐயா, எங்கள் பிள்ளைகளை நடத்தி வரும்படியாய் ஓ லார்ட் குடும்ப உறுப்பினர்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளின் சகோதரர்கள் எங்கே எங்கே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி ஐயா, இவர்களுடைய கணவன்மார் எங்கே எங்கே தனியாய் இருந்து வேலை செய்தாலும் சரி, ஓ மைட்டி காட் கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுடைய கால்கள் எங்கும் இடராதபடி இவர்களை ஆழங்களிலே நடத்தி கொண்டு ஓ எல்லா சிரமங்களிலும் சிக்கல்களிலும் பத்திரமாய் நடத்தி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மரா சந்துரு கபரதரபோ ஒரு கபர சந்துரு மக்கரதரபோ சந்துரு பரவதரபோ கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார் என்று வாசிக்கிறோமே. என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஒரு நல்ல செழிப்பான ஆமென் சௌக்கியமான இடங்களிலே ஐயா, சமாதான தாபரங்களிலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் கடந்து சென்று வாழும்படியாய் கபரா சுந்துரு கபரபா இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஐயா. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், அந்த தேவ ஜனங்களை நடத்தி வந்தது போலவே இன்றும் இந்த ஜப வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஐயா, எங்களோடு ஜெபிக்கிற ஆமென், எங்களுக்காகவும் நாங்கள் அவர்களுக்காகவும் ஆமென் ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்கள் தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிற ஆமென், நாங்கள் அவர்களுக்கு ஜெபிக்கிறது போலவே கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ நீரே எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அயாரபா சுந்துரு கபரா சந்துரு மதரதர கரபோ சந்துரு கபரதரபோ துருமதரபோ நன்றி நன்றி சுவாமி. எங்கே இவர்கள் பிள்ளைகள் ஆமென் எந்த பாதையிலே, எந்த கடுமையான பாதைகளிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ வாழ்க்கை ஜீவிதத்திலே ஐயா, குடும்பங்களை நடத்த முடியாதபடி கஷ்டப்படுகிற பிள்ளைகள், உபத்திரவப்படுத்துகிற பிள்ளைகள், படுகிற பிள்ளைகள் ஆமென், பல்வேறு சோதனைகளிலும் வேதனைகளிலும் உபத்திரவங்களிலும் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை ஆமென் மாரா சுந்துரு கபரதரபோ ஐயா, கம்பீர புறவியாய் ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல என் தெய்வமே இவர்களை, இவர்கள் கால்களும் கைகளும் இவர்கள் வாழ்க்கையும் இவர்களுடைய தொழிலும் வேலையும் ஆமென் இவர்கள் செய்து வருகிற கையின் பிரயாசங்கள் எங்கும் எதிலும் யாரிடமும் இடராதபடிக்கு இவர்களை அற்புதமும்
அற்புதமும் அதிசயமுமாய் எங்கள் ஆவியானவர் நடத்தி வரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வசனம் 14 சொல்லப்பட்டிருக்கிறபடியே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல செழிப்பும் தண்ணீர் ஊற்றுகளும் உள்ள ஆமென் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு கொண்டு போய் விடுகிறது போல இவர்களை இளைப்பாற பண்ணினீரே. அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் இளைப்பாற பண்ணும்படியாய் ஆமென் இப்படியே தேவரீர் உமக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படிக்கு உம்முடைய ஜனத்தை நடத்தினது போலவே உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அவ்வனமாய் நடத்தும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் தீவிரமாய் வெளிப்படட்டும், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கே எங்கே இவர்கள் அவமானப்பட்டார்களோ, எங்கே எங்கே இவர்கள் ஒதுக்கப்பட்டார்களோ, கேவலமாய் நடத்தப்பட்டார்களோ, அங்கே எல்லாம் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. யார் யார் இவர்களை சிறுமப்படுத்தினார்களோ, யார் யார் இவர்களை தத்தளிக்கும்படியாய் இவர்களை தடுத்தெருவிலே விட்டு விட்டு சென்றார்களோ, அவர்கள் திரும்பி வரும்படியாய் மாறா சுந்துரு கமரதரபோ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. திருமணமாகி திருமண முறிவை கண்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் உம்முடைய பிள்ளைகள் இரவும் பகலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் என் தெய்வமே இவர்கள் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தும்படியாய் மாக்கா சந்தரவோ ஒரு புதிய அபிஷேகம் இவர்கள் மீது இறங்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மனம் திரும்பி வரும்படியாய் மாக்கா சந்து ருக்கபரதரவோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய், மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய், சத்துரு எந்த விதத்திலும் ஜெயம் கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தினாலே லார்ட் 1 சாமுவேல் 2:10 சொல்லப்பட்டபடி தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். ஓ காமாரா சந்து ருக்கா பரதரபோ அப்படியே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கொம்பை உயர்த்தும் வண்ணமாய் உம்முடைய புதிய அபிஷேகம் இவர்கள் மீது இறங்கி வரட்டும். மாமாரா துரு துருபாதரபோ அந்த புது பலன் லார்ட் இவர்கள் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தும்படியாய் கா சந்து ருது ருதுருபாதரபா சகரமுதுரு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பட்ட மரம் போல் நிற்கிற பிள்ளைகள், வாழ வழி தெரியாமல் நிற்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கே எங்கே இவர்கள் வாழ்க்கையை தொலைத்தார்களோ, எங்கே எங்கே இவர்கள் தவறவிட்டார்களோ, என் தெய்வமே யார் யார் இவர்களை விட்டு விட்டு புறப்பட்டார்களோ, ஓ மைட்டி காட் எந்த வசனங்களும் எந்த வசந்தங்களும் இவர்களை விட்டு மாறி போனதோ அந்த மேலான வாழ்க்கைகள் திரும்பி வரட்டும். என் தேவனாகிய கர்த்தர் புதிய வாழ்க்கையை இந்த பிள்ளைகள் தொடங்கும்படியான ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வரட்டும். மாரா சந்தரபோ துருபாதரபோ உம்முடைய பரிசுத்த தூதர்கள் எங்கும் வியாபித்திருக்கிற ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வரும்படியாய் மாரா சந்துரு கபரதரபோ துருபாதரபோ என் தெய்வமே மறுமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக என் தெய்வம் பரலோகத்தை திறக்கும்படியாய் சந்துரு கபரதரபோ ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஓ மைட்டி காட் சக்கரபோ ருக்கபரதரபோ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கபரா சந்துரு கபரதரபோ இன்றே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நல்ல தொழில்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், புதிய கான்ட்ராக்டுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், என் தெய்வமே புதிய ஒப்பந்தங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், விசாக்கள் மற்றும்
ஜாப் ஆர்டர்ஸுக்காக, வெளிநாடுகளிலே PR வாங்க வேண்டும் என்பதற்காக, வெளிநாட்டு படிப்பிற்காக காத்திருக்கிற, குழந்தை பேருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி மாறா சுந்துரு பதரவோ ஒரு கபர சந்துரு கபரதரவோ ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல் எங்களை சுமந்து காக்கிறவரே ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் மாறாதரபோ துருபதரபோ சுமந்து காக்கும்படியாய் கபா சுந்துரு தரபதரபோ. எங்கே எங்கே இவர்கள் தளர்ந்து போனார்களோ, எங்கே எங்கே இவர்கள் சிறுமைப்பட்டு போனார்களோ, எங்கே எங்கே எளிமையும் வெட்கமும் அவமானமுமான சூழ்நிலையிலே குப்பையிலும் சாம்பலிலும் கிடப்பது போல் கிடக்கிறார்களோ, என் தெய்வமே ஐயா, உங்க கிருபை இறங்கி வரட்டும், உங்க மகிமை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சின்னவர்களை ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் மகன்கள் மகள்கள் ஐயா, எங்கே சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருந்து சிறுமைப்பட்டு போயிருக்கிறார்களோ, மக்கா சந்தரபோதுருபதரவோ, சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவேன், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீங்களே. இப்பொழுதே என் தெய்வமே, அந்த நல்ல வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாய் ஒரு தெய்வீக மகிமை இறங்கி வரட்டும். மாமா ராபா ராதா ரக்கபோ ருக்கவரதரபோ துருபதரபோ. ஓ கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன என் தேவனாகி கர்த்தருடைய நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் கப்பா கரமோ ருசந்த ரக்கபோ ருக்கவரதரபோ. ஓ பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள், ஓ லார்ட் அறிகிறவர்கள் அறிந்து கொள்ள போகிறவர்கள், காண்கிறவர்கள் காணப்போகிறவர்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக அது பயங்கரமாய் இருக்கும்படியாய் ஆமென். அவர் கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நடக்கும்படியாய் மாரா தரபோ துரு கபர சந்துரு மாரதரபோ ஒரு கபர சந்துரு கபரதரபோ. இவர்களை விரோதித்தவர்கள் எல்லோரும் வெட்கப்பட்டு போகும்படியாய், இவர்களை வெட்கப்பட செய்தவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் மாரா தரா தரபோ குபர சந்துரு கபரதா. ஐயா, தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் இவர்களை நிரப்பும்படியாய் கமுரு மரதரபோ துருபா சந்துரு கபரதரபோ. அன்று சாமுவேலின் ஐயா அந்த அற்புதமான தீர்க்கதரிசி சாமுவேலின் கரங்களில் இருந்து அந்த தைல கொம்பு சரிக்கப்பட்ட பொழுது ஒரு தாவீதின் உச்சம் தலையிலே ஊற்றப்பட்ட அந்த அற்புதமான அபிஷேகம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வந்தது போல மாரா சுந்துரு கவரதரபோ ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வந்தது போல என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே ஐயா, நீரே மகா பிரதான ஆசாரியராய் மமாராதரபோ துரு கவரதரு கவரதரபோ. எங்கள் மகா பிரதான ஆசாரியரே ஐயா, உம்முடைய கரத்தில் இருக்கிற தைல கொம்பை எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் உம்முடைய தைல கொம்பை சரிக்கும்படியாய் அரா ஊரு சந்துரு கமரதரபோ துருபதரபோ சந்துருபதரபோ ஒரு ராஜரீக அபிஷேகம் ஒரு அபாரா சந்துரு மரதரபோ ரபரதரபோ துருபதரபோ. பிசாசின் கிரியைகளை அழிக்கிற எல்லா சரீர பூர்வமான வியாதிகள் கட்டுகள் வலிகள் வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தைலம் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் மாரா சுந்துரு பரதரபோ என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படும்படியாய் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் மமாரா துருபாரா சந்துரு கபரதரபோ. அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் இவர்களுக்கு ராஜாவின் ஜெய கம்பீரத்தை கொடுக்கும்படியாய் மாக்கா சந்துரு பதரபோ துருபதரபோ. ஐயா, அந்த அடிமைப்பட்ட தேசத்திலே கிடந்த அந்த தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் ஒரு ராஜரீக மேன்மைகளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே ரகாராதரா துருபதரபோ என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும்
அவர்கள் பிள்ளைகளுக்கும் உறவா சுந்துரு பதரபோ இன்று ஒரு ராஜரீக மேன்மை உண்டாகட்டும். ஓ நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யாரும் மதிக்காத அந்த சாதாரண வேலையில் இருந்த மொர்தெகாய்க்காக என் தெய்வமே ஓ ரபரா துருபதரபு துருமா சந்துரு கபரா அந்த 127 நாடுகளின் ஆகாசுவேறு ராஜாவை ஓ தூங்க விடாதபடி எழுப்பின மரா தரபோ குபரா சந்தரபோ அதே தேவ பிரசன்னம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் பரிசுத்த தூதர்களின் பிரசன்னம் கடந்து செல்லும்படியாய் யார் யாரை இந்த இரவு வேளைகளிலே இந்த பகலிலே யார் யாரை எழுப்ப வேண்டுமோ, யார் யாருடைய ஆவிகளை தட்டி எழுப்ப வேண்டுமோ, யார் யாரை கட்டி கொண்டு வர வேண்டுமோ, யார் யாரை இவர்களை நோக்கி பிடித்து கொண்டு வரப்பட வேண்டுமோ மாராதரபோ துருபா சக்கரகபுரு கபரதரபோ பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை கடந்து செல்லட்டும் இப்பொழுதே. ஆமென். அந்த சாதாரண மொர்தெகாயை ஓ லார்ட் ராஜரீக அரியாசனங்களிலே மாராதரபோ துருபதரபோ அவனையே அழிக்க நினைத்த ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றினது போல மரா துருபரா சந்தரபோ என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் இவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் விரோதமாய் யார் யார் சதி சூனியங்களை செய்தார்களோ அவர்கள் மத்தியிலே இவர்கள் உயர்த்தப்படும்படியாய் காமு ரூகா மாரா சந்தரபோ என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தமாகும்படியாய் இப்பொழுதே எங்கள் தலையை எண்ணெயினால் இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையும் எண்ணெயினால் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும்படியாய் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும்படியாய் ஒரு அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் தேவ மகிமை இறங்கி வரும்படியாய் தெய்வீக அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மரா சந்துரு பதரபோ வாயிற்காவலனாக வாட்ச்மேனை போல இருந்த அந்த மொர்தெகாய்க்கு ஒரு ராஜரீக மேன்மை கிடைத்ததே என் தெய்வமே. அந்த எஸ்தருக்கு ஆமென் அனாதை ஸ்திரீயும் ஆமென் அனாதை பிள்ளையாய் இருந்த அந்த எஸ்தருக்காய் கர்த்தருடைய ரபரா துருமாக்கா சந்துரு பதரபோ கிருபை எப்படி அவளை அந்த 127 நாடுகளுக்கும் அற்புதங்களின் அரசியாய் மாரா சந்துரு பதரபோ மாற்றினதோ கபாரா சந்தரபோ அதே கிருபை அதே தேவ ஆவியின் பிரசன்னம் அமரா தரபோ துருபதரபோ அந்த தேவி ஆவியானவருடைய நடத்துதல் மாரா சந்தரபோ எப்படி சிறைச்சாலையில் இருந்த ஒரு சாதாரண இளைஞனை மமாரா தருபதரபோ எந்த உதவியும் கவனிப்பாரற்று இருந்த அந்த இளைஞனை யாருமற்ற அந்த இளைஞனை எப்படி அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்த தேவ ஆவியானுடைய அனுக்கிரகம் எப்படி அவனை அரண்மனையை நோக்கி நகர்த்தி கொண்டு போனதோ அரண்மனையில் இருந்த அந்த மகாபிரிய ராஜாவோடு எப்படி இணைப்பை ஏற்படுத்தினதோ அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல இணைப்புகள் உண்டாகட்டும். ஐயா நல்ல இணைப்புகள் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக இப்பொழுதே மைட்டி காட் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா நன்றி செலுத்துகிறோம். இத்தனையாய் பரிசுத்த ஆவியானவரே இவர்களை நடத்தி கொண்டு வரும்படியாய் கபரா சந்துரு பாதரபோ துருபாதரவோ ஐயா இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கும் இவர்கள் மூலமாய் இனி வருகிற சிறுமைப்பட்டவர்களுக்கும் நற்செய்திகளை அறிவிக்கிறதற்காய் இவர்களை கர்த்தர் நல்ல சாட்சிகளாய் ஐயா உம்முடைய நாமத்திற்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்குகிற ஜனமாய் உமக்கே நல்ல சாட்சிகளாய் இவர்களை எழுப்புவீராக. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்கிறதை ஐயா உலகம் முழுவதும் காணும்படியாய் இவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே பறக்கிறதை தேசம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த சின்னவர்களை ஆயிரமும் சிறியவர்களை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவீராக. ஐயா கடந்து செல்ல போகிற இந்த மலேசியா பிரயாணங்களிலே ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சனிக்கிழமை முதல் மலேசியாவிலே தொடர்ந்து நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஐயா தேவாலய கூட்டங்கள் சபை கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நாங்கள் ஒரு மனதாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தெய்வமே நன்றி செலுத்துகிறோம்
சுவாமி. ஐயா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாய் ஆமேன் வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு பரலோக அக்கினி இறங்கும்படியாய் ராமா ராசாந்த ரபோ ருக்கபரதரபோ பரலோக அபிஷேகம் இறங்கும்படியாய் இந்த மலேசியா கூட்டங்களை தொடர்ந்து இந்த மாதத்தின் இறுதியிலே நடக்க போகிற சென்னை கூட்டங்களுக்காக, தொடர்ந்து செட்டிக்குளம் மற்றும் கன்னியாகுமரியிலே நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாய் நானும் என் சகோதரிகளுமாய் எங்கள் வலது கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, உங்க நாமம் மகிமைப்படும்படியாய், உம்முடைய ராஜ்யம் வரும்படியாய், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல எங்கள் பூமியிலும் எங்கள் கூட்டங்களிலும் எங்கள் வீடுகளிலும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தெய்வமே, நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய அனுக்கிரகம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற இந்த ராஜரீக மேன்மை ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து நடக்க வேண்டிய திறந்த வெளி மைதான கூட்டங்களுக்காய் ஐயா, நடக்க போகிற காரியங்களுக்காய் கர்த்தர் விசேஷித்த வகையிலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, கூடன்குளம் அருகாமையில் உள்ள இந்த செட்டிக்குளத்திலே நடக்க போகிற கூட்டங்களிலே வரப்போகிற 20,000த்திற்கும் மேலான ஜனங்களுக்கு 3 நாட்களும் அவர்களுக்கு வாகன வசதிகள் மாத்திரமல்ல, பல்வேறு புறஜாதிகள் பல்வேறு பகுதிகளிலே வர முடியாமல் இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஒரு சவாலாக ஒரு இடத்திலே கூடி வரும்படியாய் செய்து ஒவ்வொரு நாளும் 3 நாட்களிலும் 20,000 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு இரவு நல்ல உணவுகளை கொடுக்கத்தக்கதாய் இருக்கிற எல்லா செலவுகளையும், அதற்காய் வரப்போகிற எல்லா செலவுகளையும் மீட் பண்ணத்தக்கதாய் உதவி செய்கிற நல்ல பிள்ளைகளை உத்தமமான இருதயம் கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் மாறா சுந்துரு பாராதரபு என் தேவ ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறோம். மாறா சந்தரபு எங்கள் வலது கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். அந்த பட்டணங்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், என் தெய்வமே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக வல்லமை அந்த வட்டாரங்களிலே கன்னியாகுமரி மற்றும் ஆண்டவரே கூடங்குளம் அருகாமையில் உள்ள செட்டிக்குளம் பகுதிகளிலும் தொடர்ந்து சென்னையிலும் நடக்க போகிற எல்லா கூட்டங்களிலும் தெய்வீக மகிமை அளப்பரிய விதத்திலே இறங்கி வரும்படியாய் மாறா சந்தரபோ எந்த விதமான மழையோ காற்றோ புயலோ அல்லது எந்த விதமான தீய சக்திகளின் தூண்டுதலோ விளைவுகளோ ஒன்றும் ஏற்படாதபடி தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் அங்கே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் எழுப்புதலுக்காக ஐயா, வரப்போகிற ராஜரீகமான காரியங்களுக்காக, அநேகமாயிரம் ஜனங்கள் விடுதலை அடைவதற்காக ஆமென் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதற்காக தீவிரமாய் ஜெபிக்கிற உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் விசேஷித்த விதமாய் வானத்தின் பலகணிகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. கமா சந்து ரூபாராதரபோ துருபாதரவோ இந்த நாள் ஒரு வெற்றி திருப்பு முனையின் நாளாய், ஒரு அதிசயங்களின் அற்புதங்களின் நாளாய் மாறட்டும். தேவனாகி கர்த்தர் எங்கள் ஜபங்களை கேட்டு நீ செய்கிற ஒரு மகா பெரிய ஆச்சரியமும் அதிசயமுமான விடுதலைக்காக, ஆசீர்வாதத்தின்களுக்காக, ஒரு ராஜரீக மேன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். மாறா சந்துரு கவரா என் அன்பு சகோதர தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும். மாற்றமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே புது
புதுபலனோடு, புதிய கிருபைகளோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு கழுகுகளைப் போல உயரே உயரே பறக்கச் செய்வார். அதை காண்கிற கண்கள் எல்லோருக்கும் அது ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.